இன்னைக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க? நிறைய விஷயம் சொன்னாங்க. ஆனால் என்ன விஷயம் சொன்னாங்கன்னு எங்களுக்கு எடுத்துக்கிட்டு, ஆனால் திரும்ப உங்களுக்கு சொல்லணும்னா எனக்கு அந்த அளவுக்கு சொல்ல தெரியல. ஆனால் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. எல்லாமே மக்களுக்கு உரிய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகே. நீங்கள் ஏன் அந்த தாவேக்கால பயணிக்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நாங்கள் பயணிக்கணும்னு இல்லை, நான் ரசிகர். இப்போ வந்து அவர் கட்சியில் நான் அது இது ரசிகராக வரதோட இப்போ அவர் சொல்கிற இதுவெல்லாம் எனக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் இதில் இது பண்ணேன். ஓகே. எப்படி இருக்குது கள நிலவரம்? நீங்கள் உங்கள் பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க? எல்லாருமே சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்குமே யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால் விஜய்ன்னு தான் சொல்லுவோம். நான் என் பொண்ணுக்கு இன்னும் ஓட்டு வரல, இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு. அவங்களும் விஜய்ன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறவங்கள வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க கூட இதுக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா எனக்கு அந்த ஃபார்ம்லாம் வாங்கித்தாங்க, நான் இதுக்காக நான் வந்து ஓட்டு போட்டு போவேன். அவங்க அப்பா வேறு ஒரு இதுவாக இருந்தாலும் நீ அதுக்கு போடக்கூடாதுன்னா நீ எனக்கு அப்போவே வேணாம், நான் இதுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிற பசங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? தலைவர் அறிவிப்பார், அவர் அறிவிக்கும் போது அப்போ எல்லாரும் சேர்ந்து தெரிஞ்சுப்பாங்க. அவர் நடிகர் அப்படின்ற பிம்பத்தினால தான் அவரை பின்தொடர்றீங்களா? அப்படி கிடையாது, நடிகனே கிடையாது சார். நாங்கள் இந்த பக்கமும் பார்த்துட்டு அந்த பக்கமும் புதுசாக ஒன்று வரணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். நடிகர்ன்றதை பார்த்து புதுசாக ஒரு ஆள் வரட்டுமே. எல்லாரும் எல்லா விஷயம் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் நாங்கள் இவங்க நல்லா செய்வாங்க, அவங்க நல்லா செய்வாங்கன்னு ஓட்டு போட்டோம். புதுசாக ஒருத்தர் வராரு, எதுக்கு நடிகன்னு சொன்னால் புது ஆளாக பார்ப்போமே. அதிகமாக பேச மாட்டாருங்க. மேடையில் ஏறினாலே 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேசுகிறாரு. அவர் பேச விட்டா தானேங்க பேசுவார். பேசவே விட மாட்டேங்கிறாங்க, அப்புறம் எப்படி பேசுவார் அவர்? எல்லாமே அவரும் பேச விட்டா பேசுவார். அவர் பேச விடாம தான் ஸ்டாப் பண்ணுறாங்களா, அப்புறம் எப்படி பேசுவார் அவர்? 2026 என்ன எதிர்பார்க்கலாம்? நல்லா ரொம்ப நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவர் எதிர்பார்க்குறோம் இல்லையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். புது இதுவும் வரும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசையாக எதிர்பார்க்குறோம். அவர்கிட்ட எதாவது கேட்கணும்னு நினச்சிங்களா? என்ன பேசணும்னு இல்லை கேட்கணும்னு நினச்சிங்களா? நான் அவர்கிட்ட பேசணும் பார்க்கணும் இல்லை, நான் பார்த்துருக்கேன், அவர் ஷூட்டிங்கில் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நான் நேரில் பார்க்கல. எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தான் அவர்கிட்ட கேட்பேன். என்ன கேட்கணும்னு இப்போ கேளுங்க. அவர் பார்த்துட்டு இருந்தாருன்னா என்ன அவர் கேட்கணும்? பார்த்தாலும் எனக்கு வந்து அவர் பார்த்து ஒரு 2 வார்த்தை அவர்கிட்ட பேசுகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் என்னன்னு சொன்னீங்கன்னா அவர் பார்ப்பாரு. 2 வார்த்தை அவர்கிட்ட பார்த்தா என்ன பேசுகிறேன். அப்போ சின்ன வயசுலேருந்து அவர் படம் பார்க்காதது கிடையாது. அவர் சினிமாலேருந்து பார்த்துருக்கேன். இப்போ வந்து கச்சா தொண்டனா இப்போ அவர் கூட சேர்ந்துருக்கேன். அவர் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ, அவ்வளோதான்.